Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம white sugar ghee ரெண்டுமே சேர்க்காம நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய சிம்பிளான மூணே பொருள் வச்சு நல்ல டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூட அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்தூள் எடுத்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்தா போதும். அப்படியே இறக்கிட்டு வடிகட்டி தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வறுத்த வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கிற போறோம். வறுத்த வேர்க்கடலை தோலை உரிச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வேர்க்கடலை பொடியும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெய் எதுவுமே தேவைப்படாது. அதே போல் ஒயிட் சுகர் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கடாயில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறமா இதை இறக்கலாம். டேஸ்டியான தேங்காய் வேர்க்கடலை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.